ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயம் 2வது பாதத்தில் இருக்கின்ற 3வது அதிகரணத்தை பார்க்க போகிறோம். அந்தராதிகரணம் என்று இந்த அதிகரணத்துக்கு பெயர். சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஓரிடத்திலே ஏஷகா புருஷா அக்ஷணி திருஷ்யதே அப்படின்னு வருது. ஒரு புருஷன் இருக்கின்றான், அவன் இந்த கண்ணிலே காணப்படுகின்றான் அப்படின்னு சாந்தோக்கியத்துல ஓரிடத்துல சொல்லப்படுறது. அங்கதான் சந்தேகம் வருது, இந்த புருஷன் யார் என்று சந்தேகம் வர இங்க 3 விதமாக பூர்வபக்ஷம் எழுகின்றன. அதாவது ஒரு பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த கண்ணுக்குள்ள சொல்லப்படுற புருஷன் யார் அப்படின்னா பிரதிபிம்ப புருஷன் அப்படின்னு. பிரதிபிம்பம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம். கண்ணுல ரிஃப்ளெக்ஷன் தெரியும். கண் அது கொஞ்சம் ஏதாவது ஒளிமிக்க பதார்த்தம் கண்ணப்பட்டதே என்றால் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஆக கண்ணிலேயே ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதை பத்தி தான் சொல்றது இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து. கண்ணுக்குள்ள அந்த புருஷன் அப்படின்னா எதிர்த்து இருக்கக்கூடிய புருஷன் பிரதிபிம்பம், அவனுடைய பிரதிபிம்பம் கண்ணுல தெரியறது அப்படின்னு ஒரு பட்சம். மற்றொரு பட்சம் என்ன சொல்றது அப்படின்னா, ஆதித்யன் என்கிற தேவதை தான் இங்க சொல்லப்படலாம். ஏன்னா வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, ரஷ்மிபிகி அஸ்மின் பிரதிஷ்டிதா ஏஷகா அஸ்மின் ரஷ்மிபிகி பிரதிஷ்டிதா அப்படின்னு ஆதித்யன் என்கிற அந்த தேவதையானவன் தன்னுடைய ஒளியால கிரணங்களால இந்த கண்ணிலே நிலை பெற்றிருக்கின்றான். ஆக அவன் தான் பேசப்படுறான் அப்படின்னு ஒரு பட்சம். 3வது பட்சம் என்ன அப்படின்னா, ஜீவாத்மா தான் இங்க பேசப்படுற புருஷன். ஜீவாத்மா கண்ணுல இருக்கானா? ஜீவாத்மா இருக்கக்கூடியது ஹிருதயத்துல தானே, அவன் கண்ணுல இருக்கானா என்றால் இங்க என்ன தாற்பயம்? பூர்வபக்ஷி சொல்றது, கண்ணுல இருக்கிறான் அப்படின்னா தாற்பயம் என்னன்னா, கண்ணை வைத்துக் கொண்டுதான் இந்த உடம்புக்குள்ளே ஜீவாத்மா இருக்கானா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுறதுனால ஜீவாத்மா கண்ணுக்குள்ள இருக்கலாம் என்று சொல்றதுல தட்டில்லை. அதாவது என்ன தாற்பயம்னா, ஒருத்தன் இறந்து விட்டானா இல்லாட்டி வாழ்கின்றானா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்றால், அதனாலதான் வைத்தியர்களும் கூட கண்ணை எக்ஸாமின் பண்ணுவாங்க. கண்ணை திறந்து இது பண்ணிட்டு கண்ணை வச்சுருந்தா ஒரு உயிரோட இருக்காரா இல்லாட்டி போயாச்சா அப்படின்னு எக்ஸாமின் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் இந்த பூர்வபக்ஷி சொல்றாங்க. ஆக ஜீவாத்மா கண்ணை கொண்டுதான் அறியப்படுறான். ஆகினா கண்ணுல இருக்கான் அப்படின்னு சொல்லிடலாமே. இந்த உடம்புக்குள்ள இருக்கானா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, கண்ணை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால கண்ணுலதான் ஜீவாத்மா இருக்கான் என்று சொல்லலாமே என்று. ஆக இந்த 3 விதமாக பூர்வபக்ஷங்கள். என்ன 3 பூர்வபக்ஷம் பார்த்தோம்? முதல் பூர்வபக்ஷம் இந்த கண்ணுக்குள்ள இருக்கிறது யார் அப்படின்னா பிரதிபிம்பம். எதில இருக்கிறவன் அந்த புருஷனுடைய இந்த இது ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, பிரதிபிம்பம், அதுதான் மறு ஒளி இருக்கு இல்லையா, அதுதான் அப்படின்னு முதல் பட்சம். 2வது பட்சம் என்னன்னா, ஆதித்யன் என்கிற தேவதை அதுதான் தன்னுடைய கிரணங்களால இந்த கண்ணுக்குள்ளே இருக்கான் அப்படின்னும் கண்ணில இருக்கின்றான் என்றும். 3வது பட்சம் ஜீவாத்மா தான், அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா அவனே தான் கண்ணுல இருக்கான். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, கண்ணை கொண்டுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஜீவாத்மா அந்த உடலுக்குள்ள இருக்கானா இல்லாட்டி புறப்பட்டு போயாச்சா என்று. ஆக இந்த 3 பூர்வபக்ஷங்கள் எழ சித்தாந்தத்தில் என்ன சொல்றார் வேதவியாசர், இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லக்கூடிய இந்த புருஷன் அவனும் பரமாத்மா பகவான் தான் என்று எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்றால், இங்கேயே இவன் அமிர்தம் என்றும் அபயம் என்றும் பிரம்மம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அமிர்தம் அப்படின்னா அழிவற்றவன், அதெல்லாம் நேர அழிவே இல்லாதவன் அப்படின்றவன் பரமாத்மா தான். மற்ற எல்லாருக்குமே சம்சாரம் அப்படின்றதுக்குள்ள அழிவு இருக்கு. இத கடந்து போன முக்தாத்மாக்கள் யாராக இருந்தாலும் எல்லாம் பகவானுடைய அருளாலதான் அவர்களுக்கு அழிவில்லாத தன்மை ஏற்பட்டிருக்கே ஒழிய, இயற்கையாகவே அழிவில்லாத தன்மை அமிர்தமாக இருக்கக்கூடியது அது பகவானுக்கு இருக்கக்கூடிய தன்மை. ஆகையினால இந்த கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுறபடினால, அதே போல அபயம் அப்படின்னு நம்மளுடைய பயத்தை கெடுக்கக்கூடியவன் என்றும், அதே போல பிரம்மம் நேரவே இருக்கக்கூடிய பெரிய தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிறபடினால பரமாத்மா தான் இங்க புருஷன் என்றும். அதே போல இந்த கட்டத்துல மேலும் சில பண்புகள் எல்லாம் சொல்லப்படுறது. இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் அவன் எப்படிப்பட்டவன்னா சையத் வாம அப்படின்னு. அதாவது வாமம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம், கல்யாண குணம் அப்படின்னு அர்த்தம். எல்லா கல்யாண குணங்களும் இந்த புருஷனை சேருகின்றன. அதே போல இந்த புருஷன் வாமனீஹி வாமானி நயதி, தன்னை சார்ந்தவர்களுக்கு கல்யாண குணங்களை கொடுக்கின்றான் அப்படின்னும், பாமனீஹி சர்வேஷு லோகேஷு பாதி, எல்லா உலகங்களிலும் ஒளிவிடுகின்றான்
இந்த மாதிரி தன்மைகள்லாம் யாருக்கு இருக்கும்? ஏதோ ஒரு ஜீவாத்மாக்கெல்லாம் இருக்காது. ஆகையினால இது பரமாத்மா தான் சொல்லப்படுறான். இந்த புருஷன் அப்படின்ற சொல்லால இங்க பரமாத்மா தான் சொல்லப்படுறான் என்றும், அது போல மேல இது உபனிஷத் கட்டத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா, கம்ச கம்ச அப்படின்னு எதே வக்கம் எத்வா வக்கம் ததே வக்கம் அப்படின்னு இங்க சொல்லப்படுற இந்த புருஷன் பிரம்மம் இருக்கே, இது கம்மாகவும் கம்மாகவும் இருக்கு அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இதுக்கு என்ன தாற்பயம்? கம் அப்படின்னா சுகம் அப்படின்னு அர்த்தம், கம் அப்படின்னா ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு பிரம்மம் இருக்கு, இதுவே சுகமாகவும் இருக்கு ஆகாசமாகவும் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, ஆகாசம்னா அளவில்லாதது அப்படின்னு அர்த்தம், சுகம் நமக்கு தெரியறது சந்தோஷம் இருக்கு இல்லையா, ஆனந்தம். ஆக பிரம்மமானது அளவிட முடியாத ஆனந்தத்தை கொண்டது, அளவிட முடியாத ஆனந்தமாக இருக்கின்றது என்று கிடைக்கிறது இல்லையா. அதனால இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் யாருக்கு இருக்கும்? கண்ணுல இருக்கக்கூடிய அந்த புருஷனை பத்தி தான் சொல்லிட்டு வருது, அவன் தான் அளவில்லாத ஆனந்தத்தை கொண்டவன் அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பா பரமாத்மா தான், எந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் கிடையாது என்று. அதனால இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் யாரு அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அந்தர அதிகரணம், அந்தராதிகரணம் அப்படின்னு அதிகரணம். இது 3வது அதிகரணம். இந்த அதிகரணத்துல ஒரு சுவையான ஒரு ஆச்சாரிய சிஷ்ய பரிமாற்றம் ஒண்ணு சொல்லப்படுறது. உபகோசலஹா அப்படின்னு ஒரு சிஷ்யன், அவன் சத்தியகாமஹா அப்படின்றவர் போய் அண்டி அவர் இடத்துல உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னு சத்தியகாம இடத்துல போனான். ஆனா இந்த சத்தியகாமர் என்ன பண்ணார் அப்படின்னா, பல மாசங்கள் ஆகியும் பல வருஷங்கள் ஆகியும் இவனுக்கு பிரம்மத்தை பத்தி சொல்லவே இல்லை. இந்த உபகோசலன் இடத்துல சத்தியகாமருடைய மனைவியே வருத்தப்படுறா. ஏன் பர்த்தா இடத்துல சொல்றா, ஏன் பாவம் அந்த பையன் கொடுமே சொல்ல மாட்டேன்றீரே ஏன் அப்படின்னு பர்த்தா இடத்துல இவ பாரியாலே மன்றாடுகிறார். ஆனா கூட அவர் ஏதோ ஒரு காரணத்துல அவர் கண்டுக்காம அப்படியே போயிட்டார், வெளியூருக்கு போயிட்டார். அப்பவும் கூட எல்லா காலத்திலும் இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான், உபகோசலன்ற பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த சத்தியகாமர் அவர் ஓம்பக்கூடிய 3 அடல் இருக்கு இல்லையா, திரேதா அக்னின்னு சொல்லுவார்கள், 3 அக்னிகள். அந்த 3 அக்னிகளை அழகா பராமரித்து கொண்டு வருகின்றான். அந்த 3 அக்னி தேவதைகளுக்கே சந்தோஷம் வந்துருது, நம்மளை இவ்வளவு இவன் ரட்சிக்கிறானே. ஆகினால இவன் பாவம் வருத்தப்பட்டு இருக்கான். அவனே சொல்றான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறானா. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு என்ன, நான் பெரிய வியாதியோட கூடியிருக்கேன், எனக்கு என்ன சாப்பாடு தேவை, என்ன வியாதி அப்படின்னா பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கலையே அப்படின்ற வருத்தம், அதுதான் வியாதி அப்படின்லாம் சொல்ல, அந்த 3 அக்னிகளுக்கே இரக்கம் இவன் இடத்துல நாங்களே உனக்கு சொல்றோம், என்னை பத்தியும் சொல்றோம் அக்னி வித்யா அப்படின்னு சொல்லுவார்கள், அதே போல பிரம்மத்தை பத்தியும் சொல்றோம் பிரம்ம வித்யா, ரெண்டுத்தையும் நாங்களே சொல்றோம் அப்படின்னு அந்த அக்னி தேவதைகளே உபதேசம் பண்ண தொடங்கிற்றன இந்த உபகோசலனுக்கு. அதுக்கப்புறம் அந்த அக்னி தேவதைகள்லாம் பிரம்மத்தை பத்தி ஒரு வாரம் சொல்லி முடிச்சு, அதாவது கம் பிரம்மா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது அளவில்லாத ஆனந்தம் அதுதான் பிரம்மம் அப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த அக்னி தேவதைகள் சொல்றது, ஆச்சாரியஸ்துதே கதிம் பக்தா, மேற்கொண்டும் பிரம்ம உபதேசம் இருக்கு, உன்னுடைய ஆச்சாரியர் உனக்கு சொல்லுவார் அப்படின்னு. அங்கதான் எம்பெருமானார் கேட்டுட்டார், ஏன் இந்த அக்னி தேவதைகளே சொல்லியிருக்கலாமே, ஏன் மேற்கொண்டு ஆச்சாரியனுக்காக காத்திருந்தது இந்த அக்னி தேவதைகள் என்றால், ஆச்சாரியாதேவ வித்யா விதிதா சாதிஷ்டம் புறாப்பது அப்படின்னு உபனிஷத் வச்சனம் இருக்கு. ஆச்சாரியன் மூலமாக வரக்கூடிய வித்தியை இருக்கு இல்லையா, அதுதான் சாது தமமாக மிகவும் நன்றாக இருக்கும். அதனால ஆச்சாரியனை சொல்லட்டும் அப்படின்றதுக்காக ஆச்சாரியஸ்துதே கதியும் பக்தவனுக்கு இந்த கத்தியை பத்தி சொல்லுவார், மோட்சம் போகக்கூடிய கதி என்னது, அர்த்திராதி கதி, அதை பத்தி சொல்லுவார் அப்படின்னு அது விட்டுருது. ஆச்சாரியன் என்ன பண்ணாருன்னா, அவர் தெரிஞ்சுட்டார், உபகோசலனை பார்த்த உடனே அவனுடைய முகம் பொலிவா இருக்கே, பொலிந்து இருக்கின்றது என்னுடைய முகமானது, அப்போ உனக்கு பிரம்ம வித்யா வந்துருக்கு அப்படின்னு அவரே தெரிஞ்சுட்டு, சரி இந்த அக்னிகள் தான் சொல்லிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் மேற்கொண்டு நானே சொல்றேன் அப்படின்னு என்ன ஆரம்பிச்சாரு அப்படின்னா, எந்த வித்யை இது வரைக்கும் இந்த அக்னிகள்லாம் உனக்கு என்ன வித்யை கொடுத்துருக்கு அப்படின்னா, தங்களை பத்தின வித்தியை கொடுத்துருக்கு, பிரம்மத்தை பத்தி ஒரு வாரம் சொல்லிட்டு விட்டுருக்கே ஒழிய முக்கியமா தங்களை பத்தின வித்தியை உனக்கு கொடுத்துருக்கு அக்னி வித்தியை. ஆனா அந்த அக்னி வித்தியை கொண்டு அக்னி லோகத்துக்கு போக முடியும், அதை பயன்படுத்தி பிரம்ம உபாசனம் பண்ணி மோட்சத்துக்கும் போகலாம். அதை பத்தி தான் நான் உனக்கு சொல்ல போறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய வித்தியை அப்படின்னா அது பிரம்ம வித்தியை. ஏவம் ஏவம் விதி பாபம் கர்ம ந ஸ்ரீஷ்யத்தே யதா புஷ்கர பலாசே ஆபஹ ந ஸ்ரீஷ்யந்தே, ஏவம் ஏவம் விதி பாபம் கர்ம ந ஸ்ரீஷ்யத்தே என்று எப்படி தாமரை இலையில நீரானது ஒட்டாதோ, அதே போல நான் சொல்லக்கூடிய இந்த பிரம்ம வித்யை இருக்கு இல்லையா, அதை அறிந்தவனிடத்திலே பாபமானது ஒட்டாது. அதாவது அவன் பிராமாதிகமாக அவன் கவனக்குறைவால செய்யக்கூடிய பாபம் அது பலனை தராது. அப்பேற்பட்ட வித்தியை நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படிதான் சொன்னார், இந்த மாதிரி இந்த பிரம்மமானது இந்த கண்ணுக்குள்ள இருக்கு அப்படின்னு
ஆக இந்த கட்டத்துல தான் நம்ம தான் பாத்துட்டோம் இல்லையா, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புருஷனை பத்தி சொல்றாரு. அந்த புருஷன் தான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வர, அது வேதவியாசர் இப்ப சாதிச்சுட்டார். யார் அப்படின்னா அந்த அதே பிரம்மம் தான். அக்னி தேவதைகள்லாம் எந்த பிரம்மத்தை பத்தி சொல்ல தொடங்கிற்றோ அதே பிரம்மம் தான் இங்க இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷனாகவும் சொல்லப்படலாம், இந்த ஆச்சாரியர் சத்தியகாமராலே சொல்லப்படலாம் அப்படின்னு. இதுதான் அங்க வேதவியாசர் இங்க சொன்னது. எம்பெருமானார் இந்த கதையை சேர்த்து இந்த பாஷ்யத்துல அருளி செய்திருக்கார். கூடவே சேர்த்து மொத்தம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த உபனிஷத் கட்டத்துல அர்ச்சிராதி மார்க்கத்தை பத்தி இங்க வருது. அதுதான் சொல்றார். ஆச்சாரிய சுதே கதிம் பக்தான்னு ஆச்சாரியரான அவர் சத்தியகாமர் இருக்காரு இல்லையா, உபகோசலான சிஷியன் இடத்துல அவர் சொல்லுவார் அப்படின்னு அக்னி தேவதைகள்லாம் சொல்லிட்டு இல்லையா, அந்த சத்தியகாமர் ஆச்சாரியர் வந்து உபகோசலன் சிஷியன் இடத்துல இந்த அர்ச்சிராதி கத்தியை பத்தி சொல்லும் பொழுது என்ன ஆரம்பிக்கிறார் என்றால், எதுச்சைவ அஸ்மின் ஷவ்யம் குருவந்தி எதுச்சன்னா அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி அப்படின்னு. இந்த பிரம்ம வித்யை பெற்றவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இறந்த பிறகு ஷவ்யம் அந்த கர்மா இருக்கு இல்லையா, அந்த பிரேத கர்மம் அத பண்ணவுமாம் பண்ணாமல் போகவுமாம், ஒரு குறையும் கிடையாது. இவர்கள் நிச்சயமாக அர்ச்சிராதிகத்தி வழியாக பிரம்மத்தை அடைந்தே தீருவர்கள் அப்படின்னு இந்த வித்தியில தான் அது இந்த கட்டத்துல தான் சொல்ற. ஆக பிரம்ம வித்தியை பெற்றவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு கர்மம் செய்யாமல் போனாலுமே கூட, செய்யாதவர்களுக்கு வேணா ஏதாவது ஒரு பலன் ஏற்படுமே ஒழிய, தீய பலன் ஏற்படுமே ஒழிய, அந்த கர்மத்தை பண்ணாதபடினால் இவர்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. இவர்கள் பிரம்ம வித்யா நிஷ்டர்கள், இவர்கள் நிச்சயமாக மோட்சத்தை அடைந்தே தீருவர்கள் அப்படின்னு இந்த சத்தியகாமர் சொன்னார். ஆக இதுதான் இந்த அந்தராதிகரணம் அப்படின்றதுனுடைய விஷயம். ஆக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், யஹ அக்ஷணி புருஷா திருஷ்யத்தே அப்படின்னு உபநிஷத் சொல்றது, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் அப்படின்னு சொல்றது. அதுலதான் சந்தேகம் வந்தது, யார் அந்த புருஷன் அப்படின்னு சந்தேகம் வர, அதுல ஒரு 3 பட்சங்கள். பிரதிபிம்பம் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அவன் தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். மற்றொருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஏன்னா கண்ணை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஜீவாத்மா உள்ள இருக்கானா இல்லாட்டி இறந்து போயாச்சா அப்படின்றதெல்லாம். இன்னொருத்தர் சொன்னார் ஆதித்யன் அவனுடைய கிரணங்களை கொண்டு இந்த கண்ணுல இருக்கான் அப்படின்லாம் சொன்னார். ஆனா சித்தாந்தம் என்ன அப்படின்னா கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புருஷன் யாருன்னா பிரம்மம் தான். ஏன்னா அவன் தான் அமிர்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான், அழிவில்லாதவன். அதே போல சையத் வாம எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன், வாமநீகி குணங்களை கொடுக்கக்கூடியவன், அதே போல பாமநீகி எல்லா லோகத்திலையும் ஒளிவிடக்கூடியவன் அப்படின்னு இந்த தன்மைகள்லாம் பிரம்மத்துக்கு தான். அதே போல அளவில்லாத ஆனந்தம் அது பிரம்மத்துக்கு தானே. ஆகினால கண்ணுக்குள்ள இருக்கின்றவன். அப்பதான் ஒரு சந்தேகம் வருது, கண்ணுக்குள்ள பிரம்மமானது இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அடுத்த அதிகரணம், அந்தர்யாமி அதிகரணம், 4வது அதிகரணம். இந்த அதிகரணத்துல என்ன விஷயம்னா அந்தர்யாமியாக இருக்கின்றவன் யார் அப்படின்னு தான். போன அதிகரணத்துல இந்த அந்தரா அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்திலேயே கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பிரம்மம் அப்படின்னு ஸ்தாபிக்கும் பொழுது எம்பெருமானார் என்ன பண்ணாருன்னா இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு தத்துவத்தை இப்போ அவங்க கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா அந்தர்யாமியாக கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பிரம்மம் தானே அப்படின்னு வச்சுட்டுதான் மேற்கொண்டு எல்லாத்தையும் அங்க கட்டடத்தையே கட்டினார் எம்பெருமானார். இப்போ அதுதான் சாதிக்கிறார் இந்த அடுத்த அதிகரணம், 4வது அதிகரணம் அந்தர்யாமி அதிகரணம். இதுல எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா போன அதிகரணத்துல கண்ணுக்குள்ள இருக்கிறவன் பிரம்மம், பிரம்மமானது எல்லா இடத்துலயும் இருக்கும், கண்ணுக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்றத கொண்டு கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் பிரம்மம் தான் அப்படின்னு சொன்ன. ஆனா வேதவியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த 4வது அதிகரணம் அந்தர்யாமி அதிகரணம் இங்கதான் முக்கியமாவே விசாரம் பண்றார். வேதத்துல அந்தர்யாமின்னு வருது, யார் இவன் அப்படின்னு. மறுபடியும் இது இது பிருகதாரண்யக உபநிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். இந்த பிருகதாரண்யக உபநிஷத்து என்ன சொல்றது அப்படின்னா எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியாக அந்தரஹா எம் பிருத்திவீன் அவேத எஸ்ய பிருத்திவி சரீரம் எஃப் பிருத்திவீம் அந்தரஹா யமயதி. எவன் ஒருவன் பிருத்திவிக்குள்ள இருக்கின்றானோ, பிருத்திவியை நியமனம் செய்கின்றானோ, எவனை பிருத்திவியானது அறியாதோ, எவனுக்கு பிருத்திவியானது சரீரமோ அப்படின்னு சத்தே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா, அவன் தான் உனக்கு ஆத்மா வந்தா அந்தர்யாமி அப்படின்னு பிருத்திவியை ஆரம்பிச்சு எல்லா பொருள்களும் அப்ப என்ன தேஜஸ் என்ன எல்லா பொருள்களையும் இந்த மாதிரி ஆத்மாவாக இருக்கான். ஆனா அந்தந்த பொருள் தனக்குள்ள இருக்கக்கூடிய அவனை அறியாது, அவன் தான் அந்தர்யாமி அப்படின்னு சொல்ல இங்க சந்தேகம் என்ன வருது அப்படின்னா இந்த அந்தர்யாமின்னு சொல்லப்படுறவன் யாரு அப்படின்னு சந்தேகம் வர பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு சொல்றான். எப்படி ஜீவாத்மா, ஏன் அவன் ஜீவாத்மான்னு சொல்றான்னா இதே கட்டத்துல என்ன இருக்குன்னா திரஷ்டா ஸ்ரோதா அப்படின்றது. அதாவது இந்த அந்தர்யாமி இவன் பார்க்கின்றவன் கேட்கின்றவன் அப்படின்னு இருக்கு. இதை பிடிச்சுன்னா பூர்வபக்ஷி அவனுக்கு என்ன தோன்றதுன்னா
பார்க்கின்றவன் கேட்கின்றவன்னா யாரு? பார்க்கிறான் கேட்கிறான்னா கேட்கறதுனாலே காது கொண்டு கேட்கறது தானே, பார்க்கறதுனாலே கண்ணை கொண்டு பார்க்கறது தானே. இதெல்லாம் யார் பண்ணுவார்கள்? ஜீவாத்மா தானே இந்த மாதிரி ஒரு கரணத்தை கொண்டு உடம்ப கொண்டு செய்யக்கூடியதுன்றது ஜீவாத்மா தானே. பிரம்மத்துக்கோ உடம்பே தேவை கிடையாது, எதுவுமே கிடையாது பிரம்மத்துக்கு. அதையே கண்ணை கொண்டு இல்லாட்டி காதை கொண்டோ கேட்க போறது பார்க்க போறது. ஆகையினால இந்த அந்தர்யாமியானவன் திரஷ்டா ஸ்ரோதா, அதாவது கேட்கிறான் பார்க்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறதுனாலே, பார்க்கிறான் அப்படின்னாலே பார்த்தல்னாலே கண்ணை கொண்டு தானே. இப்ப கண்ணை கொண்டு பார்க்கிறான் யாரு? ஜீவாத்மா தானே. அதனால அந்தர்யாமி ஜீவாத்மா தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, இங்க சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இங்க திரஷ்டா ஸ்ரோதா அப்படின்லாம் இருக்கு இல்லையா, பார்க்கிறான் அப்படின்னா கண்ணை கொண்டு பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. கேட்கிறான் அப்படின்னா காதை கொண்டு கேட்கிறான்னு அர்த்தமே கிடையாது. பார்க்கிறான்னு என்ன அர்த்தம்? பார்த்தல்னா என்ன அர்த்தம் என்றால் உருவத்தை பற்றி அறிகிறான், இவ்வளவுதான் அர்த்தம். கேட்கிறான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லை பற்றி அறிகிறான், இவ்வளவுதான் அர்த்தம். அந்த சொல்லை பற்றி எப்படி அறிகிறான்றது அங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கேட்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லை பற்றி அறிகிறான். அந்த சொல்லை பற்றி அறியும் பொழுது சுத்தி உர சொற்கள்லாம் இருக்குன்னு ஜீவாத்மாவுக்கு எப்படி தெரியும்? காது இருந்தாதான் தெரியும். அப்ப காது கொண்டுதான் கேட்பாங்க. எதிரில ஒரு பொருள் இருக்கு, உருவம் இருக்கு அப்படின்னு உருவத்தை அறிய முடிஞ்ச ஜீவாத்மாவுக்கு கண்ணு தேவைப்படுறது. ஆனால் பார்க்கிறான் பார்த்தல்னா என்ன அர்த்தம்? உருவத்தை அறிகிறான், இவ்வளவுதான் அர்த்தம். பரமாத்மாவுக்கோ அவனும் ஒரு உருவை அறிவான், எதில் இருக்கக்கூடிய உருவை அறிவான். அதே போல சொற்கள் எல்லாம் அவன் அறிவான். ஆனா அவனுக்கு கண்ணோ காதோ தேவை கிடையாது. அதனால இந்த உட்பிடிச்சு சொல்றது என்ன சொல்லிட்டு, அந்தர்யாமியா ஒருத்தன் இருக்கான், அவன் கேட்கிறான் அவன் பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இது பரமாத்மாவுக்குமே பொருந்துமே. ஏன்னா பார்த்தல்னா என்ன? உருவத்தை அறிதல். அவன் தான் பகவான் தான் ஸ்வத சர்வஜனாக எப்பொழுதுமே எல்லாத்தையுமே அறிந்து கொண்டிருக்கின்றான் இல்லையா. அதே போல கேட்கிறான், கேட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லை பற்றி அறிதல். பகவான் தான் எல்லாத்தையும் எல்லா விதத்தையும் அறிந்து கொண்டுதானே இருக்கின்றான். ஆகையினால திரஷ்டா ஸ்ரோதா அப்படின்றது பரமாத்மாவுக்கும் பொருந்தும், ஒரு குறையும் கிடையாது என்று அந்தர்யாமி அதிகரணத்துல வேதவியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்தர்யாமி என்று சொல்லப்படுறவன் எல்லா பொருள்களுக்குள்ளேயும் இவன் நியமிக்கின்றவன், உள்ளே இருந்து நியமிக்கின்றவன். அவன் யார் அப்படின்னா அவன் பரமாத்மா தான் என்று. ஆக 2 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். அந்தரா அதிகரணம் அது 3வது, 4வது அதிகரணம் அந்தர்யாமி அதிகரணம். 3வது அதிகரணத்துல கண்ணுக்குள்ள இருக்கிறவன் யார் அப்படின்னு விசாரம் வர, அவன் பரமாத்மா தான் அப்படின்னும், 4வது அதிகரணத்துல எல்லா பொருள்களுக்குள்ளேயும் அந்தர்யாமின்னு ஒருத்தன் சொல்லப்படுறானே அவன் யார் அப்படின்னா அவனும் பரமாத்மா தான் என்றும் இந்த 3-4 அதிகரணத்துல வேதவியாசர் ஸ்தாபித்தார் என்பதை பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.